மனம் திரும்புதல் என்பது தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம் என்னது? மனம் திரும்புதல். வாயத்திறன் சொல்லுங்க, என்னது? மனம் திரும்புதல். உங்க சபையில ஞானஸ்நான தொட்டி கட்டி வச்சிருக்குல்ல, அது யாருக்கு கட்டி வச்சிருக்கு? யாருக்கு கட்டி வச்சிருக்காங்க? மனம் திரும்பின உடனே ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் பாஸ்டர் கொடுப்பாங்க. அதற்காக தானே ஞானஸ்நானம் தொட்டி கட்டி வச்சிருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஒரு புள்ளி விவரம் மாதிரி தெளிவா இல்லை, ஒரு பரவலாவே தமிழ்நாட்டில் அந்த நாட்களில் இருந்தது போல பேப்டிசம் சர்வீஸ் இப்போ கிடையாது. பரவலாவே குறைஞ்சு போச்சு. அந்த நாட்கள்லாம் வாரம் வாரம் பேப்டிசம் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும். வாரம் 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 பேப்டிசம் சர்வீஸ் நடக்குதுன்னா என்ன விஷயம்? ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புறாங்க. உடனே இன்னைக்கு 10 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க, அடுத்த வாரம் 15 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. இதுக்கடையில 3 நாட்கள் ஒரு எழுப்புதல் கூட்டம் வரும்போது புதிய விசுவாசிகள் வருவாங்க. உடனே அவர்களுக்காக ஸ்பெஷலா அந்த ஞானஸ்நான தொட்டியில தண்ணீர் ஊற்றி ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. இப்ப தமிழகத்துல பரவலா இது குறைஞ்சிருக்குது. விஷயம் என்னன்னு கேட்டா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற போதனைகள் சபையில குறைஞ்சு போச்சு. சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல் குறைந்து போய்விட்டது. சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களே தான் திரும்ப திரும்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேற்றுமையான உபதேசக்காரர்கள் எழும்பி இருக்கிற ஒரு காலம். இவர் என்ன உபதேசத்தை பேசுறாரு, இவர் எந்த ஊழியக்காரரு என்பதை கண்டுபிடிக்க விசுவாசிகளுக்கு விசேஷித்த கிருபை வேணும், ஊழியர்களுக்கு விசேஷித்த கிருபை வேணும். கடைசி காலம், சரியா? இந்த வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆட்கள் எதற்காக ஊழியம் செய்வார்கள் என்றால், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும், அப்புறம் தேவ பக்தியை ஆதாய தொழில். தேவ பக்தி ஆதாயம். எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இதுதான். இன்னைக்கு நம்ம சபைகளில் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது அங்கே ஒரு ஆள் நின்று, நீ எதுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். யாராவது இல்லை, நான் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாக்கப்படணும், நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்கு, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நான் போகணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக போராட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்களா? 1-2 பேர் வேணால் இருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே எதுக்கு வருவாங்க? எனக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், ஆதாயம், எனக்கு என்ன ஆதாயம்? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை